துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் பயிற்சியாக இருக்க சனி பகவான் என்ன பாவம் மீனம் அப்படின்னு ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த உபாதை எவ்வளோ மருந்து சாப்பிட்டோம் பெருசாக நல்லா இல்லைம்மா, தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்குது, மருந்துக்கே என் உடம்பு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குதுமா அப்படின்றவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு மருந்து மாத்திரை தயவுனால நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி பாருங்கள், நான் சின்ன சின்ன டூர் போயிட்டு வரேன், வெளிநாடு சம்மந்தப்பட்ட டூரானா இருக்கட்டும், இல்லை பார்த்திங்கன்னா லோக்கல் டூரானா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. நீட்டு படிக்கிறோம், இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது படிக்கிறதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னு சூப்பரான பலன்கள் கொடுக்கும். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் தான்மா பார்க்க போகிறோம். என்னம்மா சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி போட்டுட்டாங்களே, 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சி ஆனார் அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ பார்த்தோமே, நீங்கள் கூட பேசியிருந்தீங்களே அப்படின்னா உண்மைதாம்மா. அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியை வச்சே பெரிய கன்ஃபியூஷன் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 29 மார்ச் 2025 சனி பகவான் பயிற்சியானார். ஆனால் வாக்கிய பிரகாரம் பார்த்திங்கன்னா 6/3/2026 தான் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் இதை தான் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லையும் வாக்கிய பஞ்சாங்கம் தாம்மா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் இப்போ தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக பாருங்கள், இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போன மாதம், அதுக்கு முன் மாதம், நவம்பர், அக்டோபர் இந்த மாதிரிலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதகம் எழுதும்போது எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு ஜாதகம் எழுதி கொடுங்க. ஏன்னா இன்றளவும் வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. மீதி பகுதி பர்சனாலிட்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா எங்களுக்கு திருக்கணித பிரகாரமே எழுதி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகுது, நாங்களே என்ன பண்ணுறோம், இந்த திருக்கணித பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் இப்போ வாக்கிய பிரகாரம் கேட்குறவங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலே இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்? 2 பஞ்சாங்கமும் கரெக்டு தானா அப்படின்னா, வாக்கியம் அப்படின்றது நம்மளோட சித்தர்களும் ரிஷிகளும் நம்மளோட மூதாதையர்களும் ஃபாலோ பண்ண ஒரு பஞ்சாங்கம். ஆனால் இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம். 2மே ஃபாலோ பண்ணலாம், எதுவும் தப்பு இல்லை. ஆக எதுக்கு நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சியை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது தெளிவாகணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? ஆக இந்த 6/3/2026 கும்பத்துலேருந்து சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பிரகாரம். ஆக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு மீனத்தில் பயிற்சியாக இருக்க சனி பகவான் என்ன பாவம் மீனம் அப்படின்னா ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சனி பார்த்திங்கன்னா ரோக சனியாக இருக்கார். ரோக சனியாக இருக்கார் அப்படின்போது நிறைய பேர் பயப்படுறீங்க, அம்மா என்னம்மா நோயை கொடுத்துருவாரா அப்படின்னா, அப்படி கிடையாதும்மா. நோய் இல்லாத, கடன் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்காருமா, கவலைப்பட வேண்டாம், நல்லது தான் செய்ய போகிறார். இன்ஃபேக்ட் பாருங்கள், இந்த சனி பயிற்சி முதல்ல ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ரிஷபத்துக்குமா, 2வது துலாம், 3வது மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2வது துலாத்துக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 6ஆம் பாவத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவான்? முதல்ல துளாராசி என்பர்கள், உங்களுக்கு கடன் எவ்வளோ இருக்குது? அதிகப்படியான கடன் இருக்குமா, அதிகப்படியான கடனை ஏதோ ஒரு விதத்தில் அடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதுமா அடைச்சிடுவீங்க. எப்படிமா அடைக்க முடியும்? எனக்கு பல கோடி கடன் இருக்குது, பல லட்சம் கடன் இருக்குது, எனக்கு அதை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தெரியலம்மா அப்படின்னாலும் பாருங்கள், நம்ம பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்ணால் கிடச்சிடும். அதை வாங்கி தனிநபர் கடன் அப்படின்றத அடைச்சிடலாம். மென்டல் ப்ரெஷர்ஸ் கம்மியாகும். ஒன்று இந்த விதத்தில் அடைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பாருங்கள், பூர்வீகத்தில் ஏதோ ஒரு சொத்து, அதை நம்ம பெருசாக பயன்படுத்தவே மாட்டோம், அந்த சொத்தை வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்திருப்போம், நல்ல விலைக்கே போயிருந்திருக்காது. அது இந்த காலகட்டத்தில் நல்ல விலைக்கு போகும். அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அந்த சொத்தை வியாபாரம் பண்ணி கடன் அடைக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் கடனை அடைக்கிறது அப்படின்றது நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அந்த உபாதை எவ்வளோ மருந்து சாப்பிட்டோம் பெருசாக நல்லா இல்லைம்மா, தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்குது, மருந்துக்கே என் உடம்பு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குதுமா
அப்படின்றவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு மருந்து மாத்திரை தயவுனால நல்லா இருப்பீங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடும். எதிரிகள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எதிரிகள்னால ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னை எதிர்த்து எனக்கு போட்டியாக வந்து ஒரு கடை ஆரம்பிச்சாம்மா. ஆல்ரெடி ஒருத்தன் கடை வச்சுருந்தான். என்ன பகையாளி ஆக்கணும், என்ன எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கடையை வாங்கி இவன் ஆரம்பித்தா இவன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸில் போயிட்டான். ஆல்ரெடி முன்னாடி இருந்தவன் எனக்கு கொஞ்சம் போட்டியாக இருந்தான். இவன் லாஸ் ஆனவனே இப்போ எனக்கு போட்டியே இல்லை, நான் சூப்பராக வியாபாரம் பண்ணுறேன் இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஆக எதிரிகள் என்ன காரணத்தினால நம்ம எதிர்த்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாமா. புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் பாவத்தை சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். பொதுவாக சனி பகவான் வந்து பாருங்கள் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 5. சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். நம்மளுக்கு வந்து பாருங்கள் பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வில்லங்கத்தில் இருக்குது அப்படின்னாலும் அது வில்லங்கம் நீங்கி நம்மக்கிட்ட வரத்துக்கான வாய்ப்பு. கோர்ட்டு கேஸு அப்படின்னு 10 வருஷமாக ஓடிங்குதுங்க, 5 வருஷமாக ஓடிங்குதுங்க, ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவராக வரதுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி அப்படின்றதால நிறைய துளாராசி என்பர்கள் வீடு கட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்போது சின்ன சின்ன மனசார்ந்த ஒரு இது கஷ்டங்கள் வரும். எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வைத்தறிச்சல ஏதாவது பண்ணுவோம். சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பிள்ளை ஏஜ் அட்டென்ட் பண்ணுது. ஏஜ் அட்டென்ட்க்கு நம்ம பெருசாக ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஏகப்பட்ட அறிகுறி இருக்கும். இதை எங்கே வச்சு அதை எங்கே வச்சு இவங்களை கவனிக்கலையா அவங்கள கவனிக்கலையா, பிள்ளைக்கு நகையை எடுத்து போடு, பிள்ளைக்கு அதை எடுத்து போடு, இப்படின்னு எவ்வளோ பெரிய அறிகுறியெல்லாம் இருக்குது. ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் தானே அந்த சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் சந்தோஷம் நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகும். பூர்வீக சொத்து பற்றி நம்ம கைக்கு வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சலசலப்பு இருக்கும், சலசலப்புக்கு பின்னாடி ஒரு அமைதி அப்படின்றது இருக்கும். சூப்பராக இருக்குமா. அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு சனி பகவானோட பார்வை 3, 7, 10 அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3, 8, 12 பாவங்களில் விழுது. அப்போ 3ஆம் பாவம் என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்குது. என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. துலாம்க்கு ஆல்ரெடி கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தி. சனி உச்சமடையக்கூடிய ராசி. சனி ரோக சனியாக வந்து உட்காந்துருக்கு. அப்புறம் என்ன, என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னாலையும் அறிவாற்றல்னாலையும் நான் பல விஷயத்தை சாதித்தேன். வீட்டில் பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணேன். என்னோட நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை மெயின்டைன் பண்ணுறேன். ஆஃபீஸும் நல்லா இருக்குது. தம்பி தங்கச்சி கூடிய ஒரு நல்ல உறவு முறை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் நான் சின்ன சின்ன டூர் போயிட்டு வரேன். வெளிநாடு சம்மந்தப்பட்ட டூரானா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் டூரானா இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன், நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் பாவத்தை பார்க்குறோம். மரபு வழி சொத்துக்கள் நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குன்னா, என்னம்மா எங்களை போய் ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் சொல்கிறீங்களேம்மா, இல்லைம்மா இருக்குது அப்படின்னா இருக்கிறவங்களுக்கான வரிகள்மா இது. இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டாம். மறைமுக உறவுகளே இருக்குது இல்லைங்களா. என் பையங்க எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாதுங்க என் பையன் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க எங்கள் மனைவிக்கு தெரியாதுங்க பொண்ணு இருக்குது இப்படின்னு சொல்கிறவங்களும் எத்தனை பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. அந்த குழந்தைக்கு எங்களுக்கு மனைவிக்கு தெரியாமல் கொஞ்சம் ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறைமுக உறவுகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த உறவுகள் அப்படின்றது சந்தோஷமாக இருப்பாங்க. உங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு உறவு அப்படின்றது நீடிக்கும். பிரச்சனை அப்படின்றது இருக்காது. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் நம்ம கைக்கு வந்து சேரும். 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து பாருங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், வீடு வாங்குறது, நிலப்புல வாங்குறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நல்ல சாதகமான பலன்கள் அப்படின்றது கொடுக்கும். இதெல்லாம் ப்ளஸ் இல்லைங்களா. சரிம்மா நீங்கள் எல்லாமே பொதுவான பலன் சொல்லிட்டீங்க, ரைட்டு, சந்தோஷம். அப்போ நான் துலா ராசி இல்லை நான் துலா லக்னம், எனக்கு எப்படி இருக்குது, நான் துலா ராசியாக இருந்தாலும் சரி துலா லக்னமாக இருந்தாலும் சரி எனக்கு இது ஓகே. சரி, எனக்கு வந்து நான் துலாந்தான், நான் துலா ராசி. என்னோடய வயசு வந்து பார்த்திங்கன்னா 17. எனக்கு எப்படி நான் படிப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஓரளவுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கூட நல்ல மார்க் அப்படின்றது வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. அப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா சூப்பர் டூப்பர் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கவே படிக்கல அப்படின்னா மார்க் அள்ளி கொடுத்துட மாட்டான். நம்ம கொஞ்சம் படிக்கணும், கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுத்துருவோம். ஓகேங்களா. படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்கூல் படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி, இல்லை நீட் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு அவங்க படிக்கிறோம், நீட்டு படிக்கிறோம், இல்லைனா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எது படிக்கிறதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க அப்படின்னு சூப்பரான பலன்கள் கொடுக்கும். சனி உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷனில் இல்லை, உங்களை கரையேற்றக்கூடிய பொசிஷனில் இருக்குது. அடுத்து நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்கும், மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு வீட்டில் அதிகரிக்கும். சூப்பர். நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கிங் லேடிஸ்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும், ஆஃபீஸில் இந்த ப்ரெஷர்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். எந்த அளவுக்கு வேலை செஞ்சீங்களோ அதுக்கான பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உங்களோட திறமை வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். முக்கியமாக உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு யாரெல்லாம் உங்களை டார்கெட் பண்ணாங்களோ அவங்க இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வேறு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
அவங்கள தூக்கி வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. இல்லை அவங்க வீட்லேயே 1008 பிரச்சனைக்கும் உங்களை கண்டுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க அமைதியாகிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதுவும் ப்ளஸ். அம்மா எங்களுக்கு வயசு வந்து 80 ஆகுதும்மா, 75 ஆகுதும்மா, எங்களுக்கு எப்படிம்மா இருக்கும்? எங்களுக்கு கடன் இல்லை. இந்த நோய்மா தீராத நோய், குரோனிக் டிசீசஸ், அந்த மாதிரி டயபெட்டிக் இருக்குமா, 15 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது. அதில் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டும் உடம்பு பெருசாக ஒத்துழைக்கலம்மா, கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பு நல்லா ஒத்துழைக்கும். மனசை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கோங்க. மனசு தாம்மா அமைதியாக இருக்க மாட்டேங்குது. சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கும். சொந்தம் பந்தம் எது இருந்தாலும் ஏதாவது ஒரு சொந்தமாவது உங்களை வந்து பார்க்கும். நீங்கள் பெத்த பிள்ளைங்க பேரம் பேத்தியாவது உங்களை வந்து பார்க்கும். அதனால் மனசு ஆறுதல் அடைவீங்க. அதுக்கும் மேலே ஒரு உன்னதமான சொந்தம் இருக்குது. எல்லாருக்கும் சொந்தம் யார் அது அப்படின்னா ஈசன். ஈசன் தான் சொந்தம். ஈசனை சொந்த பிள்ளையாவோ இல்லை அப்பாவாவோ இல்லை நீங்கள் எப்படி பாவிக்கிறீங்களோ அம்மாவாவோ பாவிக்கிறீங்க அப்படின்னா தாயுமானவர் உங்களுக்கு தாயாகவே இருந்து அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்புக்கு முன்னாடி கோடான கோடி சொந்தம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈடாகுமா? ஆக சிவன் காலை பிடிங்க, சிவன் கோயிலில் போய் உட்காந்துருங்க. நிறைய சந்தோஷம் நிம்மதி அப்படின்றத அலர்ப்பரியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, நாங்கள் வந்து பாருங்கள் மாற்றுத்திறனாளிகள்மா, நாங்கள் உடல் ஊனமுற்றோர், எங்களுக்கு எப்படிம்மா இருக்கோ அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகமாகுங்க. கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. நாங்கள் திருநங்கைகள்மா, திருநம்பிகள். எக்ஸலண்ட்டான காலகட்டம்மா. அடமெண்ட்டான ஆர்குமெண்ட் யார்கிட்டையும் வேண்டாம். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. என்ன கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கி வாழ்த்துறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்த்து அவங்கள வளர்க்கும். அதாவது அவங்கள உயர்த்தும். அதே மாதிரி அவங்க சந்தோஷம் உங்களை உயர்த்தும்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா துளாராசி அன்பர்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஆக இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரு பொதுவான பலன்கள், கோச்சார பலன்கள். கோச்சார பலன்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 50%. உங்கள் சுய ஜாதகம் பகுதி 50%. உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கான் அப்படின்னா 100க்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது வரும்மா. இப்போ தசநாதன் வலுவடைஞ்சி இல்லை ரொம்ப வந்து வீக்காக இருக்கான், இல்லை கெட்டு போயிருக்கான் அப்படின்னும் போது ஏறக்குறைய 30 to 40% பலன் அப்படின்றது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுமா? நாங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கணும். இப்போ வீடு கட்டணும், இல்லை திருமணம் பிராப்தம் இருக்கான்னு பார்க்கணும், குழந்தை ஐவிஎஃப் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் கூடலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, வீட்டில் செய்வினை ஆற்றல் இருக்கா அப்படின்ற சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம், தெய்வ நடமாட்டம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதுக்கெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறாங்க. இது கண்டுபிடிக்க முடியுமா? தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை என்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணிக்கணும், ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.